ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வாழை மீன் சொதி எப்படி செய்ய போகிறதான் பார்க்க போகிறோம். இது 2 வாழை மீன், அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்சுட்டு நம்ம பொரிக்கணும். பொரித்த பிறகு தான் நம்ம சொதி வைக்கணும். இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். எப்போதும் மீன் பொரிக்கிற போல் சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மீனெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா நிறம் மாற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறம் மாறி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா மீனும் நல்லா பொரிச்சாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தேவையான வெண்டைக்காய், ஒரு லெமன் கிராஸு, 2 நல்லா பழுத்த தக்காளி, 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 4 பூண்டு, அதை இடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, அதையும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. தேவையான கருவேப்பிலை, ரெடிமேட் தேங்காய் பால். இது சூகோனு மீன், எப்போதும் கடையெல்லாம் கிடைக்கும். சுற்றி வச்சா நல்லா சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது மீன் பொரிச்ச எண்ணெய்னால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் கலந்து வச்ச தாளிப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே வெங்காயமும் மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா எண்ணெயிலே பொரிய விடுங்க. இப்போ இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. கூடையே லெமன் கிராஸை சேர்த்து விட்டுட்டு நல்லா சமமாக மணம் ஏற வரைக்கும் நல்லா விரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வாசம் வந்த பிறகு வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போதும் சமைச்சேன்னா வெண்டைக்காவை எண்ணெயிலே வதக்கிக்குவேன். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகியோன்னு இதில் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சொதி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்தோடனே லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு இது மாதிரி கிண்டிக்கிட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் இந்த மாதிரி சேர்த்தாதான் அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு தேங்காய் பால் தனியாக இருக்காது. இந்த மாதிரி சேர்த்தாதான் நம்மளோட சொதி சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட தேவையான மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க. இது இடித்து வச்சுருந்த மிளகு, சீரகம், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே இதில் பொரிச்ச மீனும் சேர்த்துக்கோங்க. கூடவே சூகோன் மீனும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தடவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. மீனோட சுவை சொதியோட சுவை இறங்கக்கூடாது. அப்போ தான் அதோட மீனோட தனி சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வாழை மீன் சொதி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சொதி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாழை மீன் சொதி செஞ்சோம்னா அவ்வளோ தனி சுவை கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் நான் ஏன் ஊசி மிளகாலாம் போடாமல் உரப்பு போடாமல் செஞ்சுருக்கேன்னா நான் தனியாக இடி சம்பல், sayur சம்பல்லாம் செஞ்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் புது புது ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். நானும் என்னோட ஃபேமிலியும் சாப்பிட போகிறோம்.